தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் 9 நாட்களே உள்ள நிலையில் சேலம் செவ்வாய்ப்பேட்டையில் உள்ள மளிகை கடைகளில் பலகார தயாரிப்பு மூலப்பொருட்களின் விற்பனை சூடுபிடித்துள்ளதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இதுகுறித்து வியாபாரிகளுடன் செய்தியாளர் கண்ணன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது நாம் பார்க்கலாம். தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் 9 நாட்களே உள்ள நிலையில் தற்போது சேலம் செவ்வாய்ப்பேட்டையிலிருந்து அண்டை மாவட்டங்களான தருமபுரி, நாமக்கல், கிருஷ்ணகிரி, கரூர், உளுந்தூர்பேட்டை உட்பட தமிழகம் முழுவதும் மளிகை பொருட்கள் மற்றும் பலகார தயாரிப்புக்கு தேவையான பொருட்கள் தற்போது வியாபாரிகள் விறுவிறுப்பாக வாங்கி செல்கின்றனர். இதனால் வியாபாரம் தற்போது களைகட்ட துவங்கியுள்ளது. இது குறித்து நம்மளை விளக்குவதற்காக சேலம் செவ்வாய்ப்பேட்டை மளிகை ஷராப் வர்த்தக சங்கத்துடைய தலைவர் நடராஜன் இணைந்துள்ளார். அவரிடம் இது குறித்து நம்ம கேட்கலாம். சார், போன வருஷம் தீபாவளிக்கும் இந்த வருஷம் தீபாவளிக்கும் எந்த மாதிரி வித்தியாசம் வியாபாரிகள் மத்தியில் நிலவுது? வியாபாரம் எப்படி இருக்கு சார்? போன வருஷம் இதே அக்டோபர் மாதம் இருந்த வரைக்கும் இந்த வருஷம் எல்லாமே, அதாவது உணவு, துவரம் பருப்பு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, பொட்டுக்கடலை, கடலை மாவு போன்ற அனைத்து உணவு தானிய பொருட்களும் கிட்டத்தட்ட 20 முதல் 30 ரூபாய் வரை விலை குறைந்துள்ளது. இதற்கு காரணம் சரியான நேரத்தில் வெயில், சரியான பருவத்தில் பனி, சரியான காலத்தில் மழை. இதுதான் முக்கியமான காரணம். ஏன்னா ஜீரகத்துக்கு கண்டிப்பாக அந்த பனி சரியான நேரத்தில் பனி பெய்ஞ்சானா ஜீரகம் விளைச்சலும் அதிகமாக இருக்கும், விலையும் குறையும். போன வருஷம் இதே அக்டோபர் மாதத்தில் 700-800 ரூபாய் கிலோ வைத்தது. இந்த வருஷம் 400 ரூபாய் அளவுக்கு விலை குறைஞ்சிருக்கு. இந்த வருஷம் வியாபாரம் நல்லா சிறப்பாக இருக்கு. கடந்த ஒரு வார காலமாகவே பஜார் நல்லா பிஸியாக இருக்கு. வியாபாரம் நல்லா நடக்குது, பொதுமக்களும் பயனடைகிறார். அதாவது வியாபாரம் நல்லா நடக்குது, பொதுமக்கள் பயனடைகிறான்னு சொல்றாப்ல. ஆனா சேலம் செவ்வாய்ப்பேட்டையில இருந்து எந்தெந்த ஊருக்கு சார் எது சரக்கு போகுது, என்னென்ன சரக்குகள் சார் இப்ப தீபாவளிக்காண்டி போயிட்டு இருக்கு சார்? செவ்வாய்ப்பேட்டையிலிருந்து சென்னை தவிர மீது அனைத்து மாவட்டங்களுக்கும் இதுதான் ஒரு பிஸ்னஸ் நிறைந்த பகுதி. இங்கிருந்து தான் தமிழ்நாட்டில் சென்னை தவிர அனைத்து மாவட்டங்களுக்கும் அனைத்து சரக்குகளுமே செல்கின்றன. ஏன்னா இங்க இருக்கிறவங்க பூராம டைரக்டா கொள்முதல் பண்றாங்க. எல்லா சரக்குமே எங்க கிடைக்குதோ அந்த இடத்துல கொள்முதல் பண்ணி இங்க விற்கிறதுனால தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மாவட்டங்களும் தான் செவ்வாய்ப்பேட்டைக்கு சரக்கு வாங்கிட்டு பயனடைகிறாங்க. அதாவது மற்ற இடங்களை விட சேலம் செவ்வாய்ப்பேட்டையில் பொருட்களுடைய விலை குறைவு என்பதால் தான் இங்கு பொருட்களை வாங்குறாங்க என்று சொல்கிறார்கள். ஆனால் இந்த தீபாவளி பண்டிகை இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது. அதுக்குள்ள வியாபாரம் களை கட்டுறதுனால எந்தெந்த வகையான தொழிலாளர்கள் இப்போ முழு நேரமும் 24 மணி நேரமும் எந்தெந்த வகையான தொழிலாளர்கள் எவ்வளவு பேர் இங்க பயனடைஞ்சிருக்காங்க இந்த தீபாவளி வியாபாரத்தினால? தொழிலாளர்கள் இந்த பகுதியில வேலை பார்க்குற தொழிலாளர்கள் பயனடைகிறாங்க. அதே மாதிரி இந்த ஸ்வீட்டு, காரம் தீபாவளிக்காக போடுவாங்க. அந்த தொழில் செய்வர்கிட்ட வேலை பார்க்கறவங்க தொழிலாளர்கள் பயனடைவாங்க. இந்த ரெகுலரா இந்த பஜார்ல தொழில் அனைவரும் பயனடைஞ்சிட்டு தான் இருக்காங்க. அதாவது இந்த தீபாவளி பண்டிகை மட்டும் இல்லாமல் எல்லா வகையிலும் தொழிலாளர் பயனடைகிறான்னு சொல்றாங்க. குறிப்பாக மார்க்கெட் என்று எடுத்துக்கொண்டால் சென்னை, சேலம், விருதுநகர் என்றுதான் சொல்வார்கள். ஆனால் விருதுநகரை தாண்டி இதன் சேலத்துக்கும் சென்னைக்கும் விருதுநகருக்கும் மத்தியில் உள்ள சேலத்திலுடைய தற்போது தீபாவளி விற்பனை களை கட்டுகிறது. இதன் காரணமாக செவ்வாய்ப்பேட்டை கடந்த ஒரு வாரமாக கடும் பிஸியாக உள்ளது. இன்னும் ஒரு வாரம் உள்ளதால் வியாபாரம் மேலும் பல மடங்கு அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக வியாபாரிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுமனுடன் சேலம் செய்தியாளர் SK கண்ணன்.